இன்ன வரைக்கும் கைலையில் சிவன் மட்டும் இருக்கிறத தானே பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைம் சிவனும் சதியும் சேர்ந்து ஜோடியாக கைலையில் இருக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படி கைலாயத்துக்கு வந்த நம்ம சதியை எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி கோஷம் போட்டுக்கிட்டு இருக்க பிரம்மரும் விஷ்ணுவும் சேர்ந்து சிவசதியை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்த்துக்களை எல்லாம் வாங்கிக்கிட்டு சிவன் சொல்கிறாரு, நடந்து முடிந்தது எல்லாம் நல்லவையே, இனி நடக்க போவதும் நல்லவையேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க நம்ம தக்ஷன் மட்டும் அப்பா பேச்சை மீற முடியாமல் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி இப்போ மகள் கைலையில் எப்படி வாழ போகிறான்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு தந்தையா தக்ஷன் யோசிக்கிறதும் சரிதான்ல. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நாரதர் வந்து தக்ஷனை நலம் விசாரிக்கிறாரு. மகளை பிரிந்த தந்தையான உங்களின் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியும், அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன்னு நாரதர் சொல்ல, என் மகளின் இந்த சந்தோஷம் எப்போதும் இருக்குமான்னு கேட்க, நீ கவலைப்படாதே சகோதரா, சிவனுடன் இருக்கும்போது சதி சந்தோஷமாகத்தான் இருப்பாள்னு சொல்லி தக்ஷனை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு நம்ம நாரதர். சிவசதியின் திருமணத்தில் நம்ம எல்லா தேவர்களையும் பார்த்தோம். ஆனால் நம்ம ரதியும் மன்மதனும் வரலை. ரதி சிவசதியின் திருமணத்திற்கு போக முடியாத நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மன்மதன் வந்து ரதியை சமாதானப்படுத்துறாரு. என்ன சொல்லி சமாதானப்படுத்துறாருனா, பிரம்மர் தான் நம்ம 2 பேரையும் திருமணத்துக்கு அழைக்காம சொல்ல ரதிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் எல்லாரும் கல்யாணத்துக்கு தானே அழைப்பாங்க, பிரம்மரியே நம்ம 2 பேரை மட்டும் கல்யாணத்துக்கு அழைக்காம அப்புறம் அழைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு கேட்க, அதுக்கு மன்மதன் என்ன சொல்லியிருப்பாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சிவன் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா நம்ம சேயன் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.